The next one is gastric glands, இரைப்பை சுரப்பி. The wall of the stomach is lined by gastric glands. The chief cells are peptic cells or zymogen cells in the gastric glands secrete gastric enzymes and goblet cells secrete mucus. இரைப்பையின் உட்சுவரில் இரைப்பை சுரப்பிகள் காணப்படுகின்றன. The wall of the stomach is lined by gastric glands. Stomach means இரைப்பை. இரைப்பையினோட வால் மீன்ஸ் அதனுடைய உட்புறத்தில் இருக்கக்கூடிய இந்த சுவர், அதில் வந்து என்னது லைன் பை வரிசையாக கேஸ்ட்ரிக் கிளாண்ட்ஸ் காணப்படுது. அவற்றில் வந்து என்னது இந்த இரைப்பை சுரப்பிகள் காணப்படுகின்றன. The chief cells are peptic cells or zymogen cells in the gastric glands secrete gastric enzymes and goblet cells secrete mucus. Chief cellsனா முதன்மை செல்கள் அல்லது பெப்டிக் செல்ஸ் அல்லது சைமோஜன் செல்ஸ். இவைகள் வந்து இரைப்பை நொதிகளை சுரக்கின்றன. இவைகள் வந்து என்சைம்ஸ் ஆஃப் கேஸ்ட்ரிக் கிளாண்ட்ஸ் கேஸ்ட்ரிக் என்சைம்ஸை செக்ரேட் பண்ணுது. அண்டு கோப்லெட் செல்ஸ் செக்ரேட் மியூக்கஸ். ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். கோப்லெட் செல்ஸ்னால் கோப்பை வடிவ செல்கள். இந்த கோப்பை வடிவ செல்கள் வந்து எதை செக்ரேட் பண்ணது ஏற்கனவே பார்த்துருப்போம், மியூக்கஸ். மியூக்கஸ் மீன்ஸ் கோழைப்பொருளை சுரக்கின்றன. இந்த பெரக்டல் ஆர் ஆக்சினேட்டிக் செல்ஸ் செக்ரேட் HCl. இது வந்து என்னது ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்தை செக்ரேட் பண்ணுது, பெரக்டல் ஆர் ஆக்சினேட்டிக் செல்ஸ். அண்ட் த இன்ட்ரினிக் ஃபேக்டர்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த அப்சார்ப்ஷன் ஆஃப் விட்டமின் B12 கால்ட் காசிலின் இன்ட்ரினிக்ஸ் ஃபேக்டர்ஸ். இதில் இருக்கக்கூடிய இன்ட்ரினிக்ஸ் ஃபேக்டர்ஸ் உள்ளமைந்த காரணிகள் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தோம்னா விட்டமின் B12 உட்கிரகிக்கிறதுக்கு தேவையான அந்த கேசலின் உள்ளமைந்த காரணியை செக்ரேட் பண்ணுது. இந்த இன்ட்ரினிக் ஃபேக்டர்ஸ் வந்து இந்த என்னது விட்டமின் B12 உட்கிரகிக்கக்கூடிய இந்த கேசலின் இன்ஸ்டெனிக் ஃபேக்டர்ஸை செக்ரேட் பண்ணுது. இந்த கேசலின் இன்ஸ்டெனிக் ஃபேக்டரோட வேலை என்னென்ன, ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னு ஒரு கொஷின்ஸ் 1 மார்க்கில் கேட்கலாம். இது வந்து என்ன பண்ணுதுன்னா விட்டமின் B12 அப்சார்ப் பண்ணக்கூடிய வேலையை இது பார்த்துட்ருக்கு. கேசலின் இன்ஸ்டெனிக் ஃபேக்டர்ஸ் வந்து என்ன பண்ணுதுன்னா விட்டமின் B12 உட்கிரகிக்கக்கூடிய அந்த வேலையை பார்த்துட்ருக்கு. த நெக்ஸ்ட் ஒன் இஸ் லிவர். லிவர் கல்லீரல். The liver, the largest gland in our body, is situated in the upper right side of the abdominal cavity. நமது உடலில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சுரப்பி கல்லீரல் ஆகும். இது எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா அப்டாமினல் கேவிட்டி. அப்டாமினல் மீன்ஸ் வயிற்றறை. வயிற்றறையின் வலது மேற்பகுதியில் இங்கே இருக்குது அப்பர் ரைட் சைடு. அப்பர் ரைட் சைடு மீன்ஸ் அப்பர்னா மேல் பக்கம், ரைட் சைடுனா வலது பக்கம். வயிற்றறையின் வலது மேல் பகுதியில் உதர விதானத்துக்கு சற்று கீழ் அமைந்துள்ளது. ஜஸ்ட் பிலோ த டயஃப்ரம். டயஃப்ரம் மீன்ஸ் உதர விதானம். எங்கே இருக்குன்னு நல்லா பார்த்துக்குங்க. இது நல்லா பெரிய கிளாண்டாக இருக்குது. எங்கே இருக்குது? அப்டாமினல் கேவிட்டியில் இருக்குது. அப்டாமினல் கேவிட்டியில் அப்பர் ரைட் சைடு மேல் பக்கமாக மேலே வலது பக்கமாக காணப்படுது. எதுக்கு கீழே இருக்குது? ஜஸ்ட் பிலோ த டயஃப்ரம். டயஃப்ரத்துக்கு உதர விதானத்துக்கும் கீழே காணப்படுது. வயிற்றறைனாவே அந்த உதர விதானத்துக்கு கீழே தான் இருக்கும், டயஃப்ரத்துக்கு கீழே தான் இருக்கும். உதர விதானத்துக்கு மேல் பக்கம் இருக்கிறது அந்த என்னது, அதுக்கு பேர் தொராசிக் கேவிட்டின்னு சொல்லுவாங்க, மார்பறை. இங்கே அதுக்கு கீழே இருக்கிறது தான் வயிற்றறை. இது வயிற்றறையில் மேல் பக்கம் வலது சைடில் மேல் பக்கமாக இருக்குது. எதுக்கு கீழே இருக்குது? டயஃப்ரத்துக்கு கீழே இருக்குது. இந்த லிவர் கன்சிஸ்ட் ஆஃப் 2 மேஜர் லெஃப்ட் அண்ட் ரைட் லோப்ஸ் அண்ட் 2 மைனர் லோப்ஸ். இந்த கல்லீரலானது இடது மற்றும் வலது என 2 பெரிய கதுப்புகளையும் அது மட்டும் இல்லாமல் 2 சிறிய கதுப்புகளையும் கொண்டு காணப்படுகின்றன. These lobes are connected with diaphragm. இந்த கதுப்புகள் ஒவ்வொன்றும் உதர விதானத்தோடு இணைக்கப்பட்டுள்ளன. டயஃப்ரம் மீன்ஸ் உதர விதானம். Each lobe has many hepatic lobules. பிராக்கெட்டில் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் லிவர். லோபியூல்ஸ் மீன்ஸ் அந்த கதுப்புகள். ஒவ்வொரு கதுப்பும் கல்லீரலின் செயல் அலகான பல சிறு கதுப்புகளால் ஆக்கப்பட்டுள்ளன. ஈச் லோப் ஹாஸ் மெனி ஹெப்பாட்டிக் லோபியூல்ஸ். ஒவ்வொரு கதுப்பும் என்னது பல சிறிய கதுப்புகளால் ஆக்கப்பட்டிருக்கு. அதுதான் வந்து கல்லீரலின் செயல் அலகாக காணப்படுது. அண்ட் இஸ் கவர்ட் பை எ தின் கனெக்டிவ் டிஷ்யூ ஷீட் கால்டு த கிளிசன்ஸ் கேப்சியூல். இந்த ஒவ்வொரு கதுப்புகளும் கிளிசன்ஸ் உறை என்னும் மெல்லிய இணைப்பு திசு படலத்தால் சொல்லப்பட்டுள்ளன. கிளிசன்ஸ் கேப்சூல்னால் என்னென்னு ஒரு 2 மார்க்கில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நல்லா படிச்சுக்கோங்க.